ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இப்போ இட்லி தோசைக்கு எல்லாம் தொட்டுக்கிற மாதிரி தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வேணுங்கிற பொருள் கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா துண்டு நறுக்குன தக்காளி, தேங்காய் திருவி வச்சுக்கலாம், இல்லைனா பல்லாக எடுத்து வச்சுக்கலாம். நீளமாக அரிஞ்ச வெங்காயம், வரமிளகா. இப்போ இது எல்லாமே வடசட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வடசட்டி நல்லா காஞ்ச உடனே ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக செவந்த நிறம் வந்தோடனே வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா நல்லா வறுந்த உடனே எடுத்து வச்சுருக்க தக்காளி, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் போட்டு வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம தேங்காய்க்கும் சேர்த்து வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதோடு எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையும் போட்டு ஒரு வதக்கி விட்டுக்குவோம். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமேட்டு தேங்காய் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் ஆறிடுச்சு. அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு சூடான இட்லி தோசைக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ்.